சாப்பிட்ட உடனே எந்த பிரச்சனையும் இல்லாமல் ஜீரணம் ஆகணுமா? அப்போ நீங்கள் இதைத்தான் சாப்பிடணும். இந்த வீடியோவை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அடிவயிற்றுல வலி, வயிற்றுப்போக்கு, வயிறு உப்புசம், வயிற்றில் தசைப்பிடிப்பு, வாயு தொல்லை மற்றும் மலச்சிக்கல் ஆகியவை குடல் பிரச்சனையாக கருதப்படுது. இது ஏற்படுத்துவதற்கு சரியான காரணமாக எதையும் கூற இயலாது. முழுமையான தீர்வும் இவற்றுக்கு இல்லை. ஆனால் இதை கட்டுப்படுத்துவதில் உணவு முக்கிய பங்கு வகிக்குது. நார்ச்சத்து மிக்க உணவுப் பொருட்கள். நார்ச்சத்து அதிகமாக இருக்கும் உணவுப் பொருட்களை சாப்பிட்டால் மலச்சிக்கல் அகலும். வயிறு பிரச்சனை உள்ளவர்கள் பழங்கள், காய்கறிகள் மற்றும் தோல் தவிடு நீக்கப்படாத முழு தானியங்களை உண்ணலாம். வாயு தொல்லை இருந்தால் ஆப்பிள், திராட்சை ஜூஸ், வாழைப்பழம், பாதாம், முந்திரி, பிஸ்தா, வால்நட், கஸ்கொட்டை போன்ற கொட்டை வகைகள், உலர்ந்த திராட்சை, பிராக்கோலி, காலிஃப்ளவர் வகை காய்கறிகளை தவிர்க்கணும். நார்ச்சத்து குறைவாக இருக்கும் வெள்ளை பிரெட், பாஸ்தா மற்றும் சர்க்கரையை குறைச்சிக்கணும். கொழுப்புச்சத்து குறைவான உணவுப் பொருட்கள். ஆட்டு இறைச்சி, மாட்டு இறைச்சி, பன்றி இறைச்சி போன்ற கொழுப்புச்சத்து அதிகமான இறைச்சிகளை குறைவாக உண்ணணும். புரதச்சத்துக்காக தோல் நீக்கப்பட்ட கோழி இறைச்சி, வான்கோழி இறைச்சி ஆகியவற்றையும், குளிர்நீர் மீன்களான கோலா, கெண்டை மற்றும் கலவா ஆகியவற்றையும் பயிர் வகைகளையும் சாப்பிடலாம். அதிக கொழுப்புள்ள உணவுகள் மற்றும் நொறுக்கு தீனிகள் செரிக்க சிரமப்படுவதுடன் பெருங்குடலுக்கும் தொல்லை தரும். பால் சார்ந்த தயாரிப்புகளிலும் கொழுப்பு குறைவானவற்றை உண்ணலாம். மிருதுவான உணவுப் பொருட்கள். சுவையூட்டுவதற்காக தாளிக்கப்படும் உணவு வகைகள் குடல் பிரச்சனை உள்ளவர்களுக்கு ஏற்றது அல்ல. பெருஞ்சீரகம், புதினா போன்றவை சேர்ந்த உணவு நல்லது. மணமூட்டிகள் பயன்படுத்தப்பட்ட எல்லா உணவுகளையும் தவிர்க்கணும் என்ற அவசியமே இல்லை. எந்த உணவு வயிற்றுக்கு ஒத்துக்கொள்ளவில்லை அப்படின்னு சொல்லிட்டு அடையாளம் கண்டு அவற்றை தவிர்க்கணும். சாஸ், மிளகாய் தூள், மிளகாய் வற்றல், பூண்டு, இஞ்சி ஆகியவை வயிற்று உபாதையை ஏற்படுத்தக்கூடியது. அதனால அதனை தவிர்க்க அப்படி இல்லைன்னா குறைச்சிக்கணும். தவிர்க்க வேண்டியவை. வயிற்று உபாதை உள்ளவர்கள் அனைவரும் தவிர்க்கக்கூடியவை என்று உணவுப் பொருட்களை வகைப்படுத்த இயலாது. சிலருக்கு ஒத்துக்கொள்ளும் உணவுப் பொருட்கள் வேறு சிலருக்கு வயிற்று கோளாறை கொண்டு வரும். அதனால் உங்களுக்கு எந்த உணவு ஒத்துக்கொள்ளும், எது ஒத்துக்கொள்ளாது அப்படின்னு சொல்லிட்டு பட்டியலை தயாரித்து அதன்படி சாப்பிடுங்க. பொதுவாக பால் சார்ந்த உணவு, ஆல்கஹால் மற்றும் காஃபைன் கலந்த பானங்கள், பதப்படுத்தப்பட்ட உணவு, செயற்கை இனிப்பு பானங்கள் ஆகியவற்றை தவிர்ப்பது நல்லது. வியூவர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றின கமெண்ட்ஸ் ஏதாவது பண்ணணும் அப்படின்னா கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் கீழே இருக்கிற அந்த ரெட் கலர் பட்டனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா நம்மளோட சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு அப்டேட்டாக கிடைக்கும்.